எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா. புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது. அவர் லீடர் யாருன்னு தெரியுமா உனக்கு? 30 வருஷம் என்டர்டெயின் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பாண்டவன்ல, போர்க்களத்திலே முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன். அவன் என் தலைவன்கிற திமிர் உனக்கு வரணும். எங்கள் தலைவன் கோமாளி அல்ல, எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் உனக்கு வரணும். உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல, ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவர்கள் அல்ல, உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மறவர்களின் பிள்ளைகள். அந்த திமிர் வரணும். இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை, கிரவுண்டுகளே நம்ம இல்லை, திடல்ல இல்லை. அது வேற நின்று சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்கே போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்குது, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. பெட்டியிலே நம்ம சின்னல்ல 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள், அதுல தேடுறான்டா. எங்கே எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம்? எங்கடா மைக்? எங்கடா? எத்தனாவது பெட்டியில்? எத்தனாவது பெட்டி? ₹1 ஓட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்தின அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டான்டா 36,50,000 வாக்க போட்டு. அந்த வெறி இருக்கணும். ஏன்? உன் பாதை சரியானது, உன் பயணம் தெளிவானது, உன் கொள்கை உன்னதமானது, உன் லட்சியம் மிக வலிமையானது, உன் உழைப்பு உண்மையானது, உன் வெற்றி உறுதியானது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடை கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிரும் உனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு கேலி வச்சுதான் தெரியும், விமர்சிக்க தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. வேண்டும் நீ நம்பு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறு தான், எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறு தான். நெல்மணி 1 தனியா இருந்தாலும் நெல்மணி தான். வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள். எதற்காக? தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகளே என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன், இறந்தவர்களை விடு, இறந்து போ மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது எப்படிடா நீ போவது? எப்படி போவாய்? மாவீரர்களிலும் மேன்மையானவர்கள் அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள், வீர தந்தையர் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மறந்து விடக்கூடாது. இங்க அப்படியாடா இருக்கு. பக்கத்துல நின்று பார்க்கிற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன். அது செத்தா பரவாயில்லைப்பா, செத்தா பரவாயில்லை. அதை தாண்டா நானும் சொல்றேன். நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தாண்டா சொல்றேன். உங்களுக்காவாடா இத்தனை பேர் போராடி சத்தம்? உங்களுக்கா? எவ்வளவு ஈகங்களை செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம். தலைவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண்முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். என் கைகளிலே எவ்வளவு உயிரற்ற உடல்கள், என் கண்முன்னே எவ்வளவு ரத்தம், எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் கதறல். இது எல்லாம் என்னை சோர்வடைய வைக்கவில்லை, மாறாக வெறியேற்றிக் கொண்டே இருந்தது என்கிறார். சான்று இங்கே காட்டிய காணொளியிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சில சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய். ஒரு வெறி அப்படி ஏறி நிற்பார். அந்த வெறி இந்த மகனுக்குள்ளும் என் முன்னே திரண்டு இருக்கிற ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது, இருக்க வேண்டும். நம் முன்னவர்கள் செய்த வீரத்தையும் அவங்களுடைய வீரத்தையும் ஈகத்தையும் நீ மறந்ததால் தெருவெங்கும் இறந்து கிடக்கிறாய். என்னரும் தமிழனே, இறந்து கிடக்கிறாய். நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் ஒத்த உருவத்தில் வாங்கி வந்த மகன்
நம் உயிர் தலைவன். இன்னைக்கு என்ன நிலைமை உனக்கு? கேட்க நாதி கிடையாது. இத்தனை பேர் ஈகம், இவ்வளவு பெரிய தலைவன், என்ன அவன் வீடு கட்ட போறான்னா இந்த நாடு அவனுக்கானதா? உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல. இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது. நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தாண்டா கொண்டாடி. அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின நாள். அது என்னடா இத்தனை நாள் இல்லாத, இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படியே? இத்தனை நாள் என்ன நாள்? அது எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப? ஒரு நாள். இவன் மகன் இந்த நிலத்தில் இருந்து சொல்றா, இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் இருந்து சொல்றா. நவம்பர் 26 27 தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா, நடத்தி காட்டும்டா. அன்னைக்கு உங்க சட்ட நாள், உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன்டா, எங்க போகுதுன்னு பாக்குறேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல, சட்ட நாள் வரல? ஏன் வரல? எனக்கு தெரியும்டா. ஏன்? பிரபாகரன் மகன் வளர்றான்டா, நிமிர்றான்டா. சோர்ந்துருவானோ, அண்ணன் தளன்றுவானோ, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சிகள். செத்த தங்கச்சி, செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கான்ல, அவன் அடிக்கிறான். ஒரு தங்கச்சி அடிக்கிறாடா சுவிஸ்ல இருந்து. என்னப்பா அண்ணா, நீ சோர்ந்துறாத அண்ணா, நீ கவலைப்பட்டுறாத, துவன்றாத, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு, நீ பாட்டுக்கு போ அண்ணா. நீ உன்னைய பார்க்காத செத்த மாவீரன் நிறைய இருக்கான், உன்னைய பார்த்து செத்தவன் இருக்கான்ல, அவன் ஆன்மா உன்னை கைவிடாதல்ல அண்ணா, உன் கூட வரும், நீ போ, நீ தைரியமா போ என்றார். நீ எழுதி வை, 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழ் என்றும் விடுதலை என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள். அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள். நான் மேய்ச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள். மறுபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம், அது செல்வம், கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள். காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த வெறுமேலோடு இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய 5 குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படி அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போலதான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பால் ஊட்டினால் என்றால் எப்படா மறப்பனி? எப்படா உள்ளவ இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா, ஏன்டா அவனை கொண்டா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் எழுப்பலையடா. ஒருத்தன் இந்திய பெருநிலத்தில் திராவிடன் எங்கடா, எந்த திராவிடன்டா? கர்நாடகால இருந்து ஒரு கண்டனம், ஆந்திராவில் இருந்து அறிக்கை, கேரளாவில் இருந்து ஒரு துளிக்கு ஒரு செய்தி, ஒருத்தன் இல்ல. ஏன் நாதி இல்லடா உனக்கு? நாதி அல்ல, நீ நியாதியற்று போனாய். ஒரு வயது ஒருவர் இருவர் அல்ல, என் உடன் பிறந்தானே 10,000 பேருக்கு மேலே, பச்சிலம் குழந்தைகள் 50க்கு மேலே, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், எண்ணற்றவர் மக்கள் 10,000 பேர் சரணடைந்தார். எங்கே அவர்கள்? எங்கே அவர்கள்? அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா, அங்கே வந்த ராணுவ தளபதி, எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய்விட்டார். ஒருத்தன் கேட்கலையே 10,000 பேரும் எப்படா செத்தான்? பட்டினியாலா, இல்ல நோய்வாய்ப்பட்டா, இல்ல கொன்னு புதைச்சிட்டியா? ஒருத்தன் கூட கேட்கல. ஏன்? நாதி இல்லை உனக்கு, நாதி இல்லை. அதான்டா அந்த பகிரடா செம்மணி படுகொலை. தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா. ஏன்னா நாதி கிடையாதுடா உனக்கு. உனக்கு ஒரு இளவு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா, வேற என்னடா வச்சிருக்க? நீ என்ன வச்சிருக்க?
என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? எளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய். பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஏண்டா மாவீர தினத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அலகுகள் ரத்தம் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கிறோம்? ஏன்? சாதிக்கு மதத்திற்கு ரத்த வரி உண்டு, எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது. பறையன் ரத்தம், என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும். படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும். இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியன் உடம்பிலே ஓடும். தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும். மாறும். ஏன்? அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும். நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று இருக்கோம். இங்கே நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். மற்ற ஒரு போட்டியில் எங்களுக்கு எவனும் கிடையாது. நாங்கள் நிற்கிற களமும் நிலம் வேற. அவங்க எது சாத்தியமோ அதை பேசணும்பாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். நீ அப்படியே முன்னாடி நிற்கிற என்னை பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து நிப்பேன்னு யாராவது நினைச்சது உண்டான்னு மட்டும் சொல்லு. நான் செய்கிற இந்த வேலையை என் முன்னவர்கள் மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ, என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ, எங்க ஐயா அண்ணன் யாருன்னு தெரியும்னு, இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள்படுத்தாது தனித்து நின்றிருந்தால் தமிழர் தேசிய அரசு இன்னைக்கு மறந்துருக்கும். அது இல்லாது போனதுனால்தான் சமரசம் செய்ததால கவி அரசு கண்ணதாசன் சொல்றார், வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதாண்டா செய்யணும். வேண்டும் நீ நம்பு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறு தான். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறு தான். நெல்மணி ஒன்று தனியா இருந்தாலும் நெல்மணி தான். என்னை கேட்பான் என் தம்பி கார்த்தி கேட்கிறான், நேர மேலாண்மை எப்ப தூங்குறது எப்ப படிக்கிறது? தூங்கினாதானடா எந்திரிக்கிறதுக்கு. எவ்வளவு வலி காயம் வேதனை இருந்து எப்படி தூங்கும்? எப்படி தூங்கும்? எங்காலும் சொல்லி கொடுக்குறவள், உறங்காதீர்கள், எழுங்கள், ஓடுங்கள். நாம் அடிமை, விடுதலை வருகிற வரை ஓடுங்கள். ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம், யாரும் எழுப்ப மாட்டார்கள். உனக்கு ஆர்வமா இருக்குல்ல, எப்ப தூங்கலாம்? இறந்த பிறகு யாரும் எழுப்ப மாட்டார்கள். அப்ப என்ன சொல்றாரு? நீ அடிமை, உனக்கு என்னடா உறக்கம்? சாகிற வரை ஓடுறா. தேர்தலாக பணம் கொடுப்பான். தேர்தலாக நம்மளை போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டான். ஆமா சொல்ல மாட்டான். நம்மளை ஒரு கணக்கில் சேர்க்க மாட்டான். ஆமா சேர்க்க மாட்டான். இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான். நம்ம வளர்ற முடியும்னா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நம்ம அவ்வளவுதான்பா. ஆமா அவ்வளவுதான். அப்படிதான்டா சொன்னான். அவ்வளவுதான். தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான். அங்குதான் நம் தலைவன் எழுந்தான். நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான். எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன். ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது. போர் முற்றுப்பட்டது, அவ்வளவுதான், முடிந்தது என்றான். முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம். ஈழ நிலத்தில் இறங்கிய கொடி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை, உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலிட் அடிக்கிற காலத்தை நான் உருவாமிக்காம விட்டு போயிடுவேன். நீ ரொம்ப நாள் இல்லை, 4-5 மாசம் தான் இருக்கு. நம்பிக்கையோட இரு. நம் உயிர் தலைவன் நமக்கு கற்பிக்கிறான். நல்லவர்களோட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு. நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு.
ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறது. அந்த அடர்த்தியான நம்பிக்கையுடன் நில்லுங்கள், நாம் வெல்லுவோம். வேணா திரும்பிப்பார், 2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பார். 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும்னு நீ என்னைக்காவது நினைச்சியா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் எனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கேலி வச்சுதான் தெரியும், விமர்சிக்க வச்சுதான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாவே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. விமர்சனமும் ஒருவித பாராட்டு தான். ஏன்? எவனே ஒருவனை நீ பொறாமப்பட வச்சிருக்க. எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான். அவதூறு அரசியல், விமர்சன அரசியலுக்கு போகாதே, ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா. வா, திராவிடம் ஒழிகல்ல விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க வா. இந்தி ஒழிகல்ல தமிழ் வளர்க வாழ்க வெல்க. அதான் பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நொடி அன்னை தமிழ் ஏறும்டா, ஏறும்டா. நீ எழுதி வச்சுக்கடா. நான் சொல்றேன்னு அது என் தாத்தன் சொல்றான்டா, முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் சொல்றான்டா, அருள் வாக்கு சொல்றான்டா. தெய்வ அருள் பெற்ற திருவருள் பெற்ற மகன் வருவாங்கிறவள, அதுவும் வள்ளலாரின் அருள் பெற்ற மகன் வருவான். அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆளுங்கிறவள. இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும்டாங்கிறவள. அப்ப விட்டு போயிடுவோம் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பாடு. நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணின்னு. திருப்பி வந்தேன் 19 எங்கள் அண்ணன் வந்து கமல்னுட்டாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியிலே சேர்க்கல. இப்போ 21 வந்தேன், எங்கள் அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி. இங்கே 4 கடையில் நான் 5வது ஆளாக சப்ஸ்டியூட்டாக நிற்கிறேன். அங்கே தாண்டா நம்ம 3வது பெரிய கட்சியாக வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்லை. இங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதாக நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை, கிரவுண்டுக்குள்ளே நம்ம இல்லை, திடல்ல இல்லை. அது வேற நின்று சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்கே போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்குது, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. பெட்டியிலே நம்ம சின்னல்ல 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள், அதுல தேடுறான்டா. எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா? மைக் எங்கடா? எத்தனாவது பெட்டியில? எத்தனாவது பெட்டி? ₹1 ஓட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்தின அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு! என் மைக்கு பக்கத்தில் இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான், அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான், அதுல 1,00,000 ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அதான் புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல? அதனால நம்பிக்கையோடு போ.
போ. சோறு வருதா, தலைவர் படத்தை வச்சுக்க, மாவீரர் படத்தை வச்சுக்க. ஒரு 3 வாட்டிடா, நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, மந்திரம் மாதிரி பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வீரம் வாழ்க. போ, ஒரு 10 தடவை சொல்ற. நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி வந்துடுடா. போடா. ரொம்ப உடச்சோறு வரைக்கும் 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆட்டிடா, ஜிம்முக்கு போடா. போடா. கேலி பேசிட்டு தான் இருப்பான், பேசிக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதில் பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? காரணம் யாரா? அடா போடா. ஜிம்முக்கு போ, பக்கத்தில் போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்கள் தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. நான் அப்போல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷரை ஏற்றும் அது இதுன்னு சொன்னோன்னா அதை ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய இப்போ வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன். அது மாதிரி சாப்பிடு, போடு, அஞ்சாத, பயப்படாத. கரையே கடலே கடந்துட்டான், கரை தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை மக்கள் பிரச்சனைனா தேடுறானா, ஒன்னே என்னையும் தாண்டா தேடுவான். யாராவது தேடுறானா? இன்னைக்கு கரூரில் கோயில் நிலத்தை ஆக்குறாங்கன்னா அந்த மனு கொடுக்கணும், தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. என்ன பரந்தூரில் விமானம், தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. ஏன் ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தாண்டா இருந்தது இந்த இனத்துக்கு. அது என் தலைவன் பிரபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான், நம்ம ஐயா வீரப்பன். இன்னைக்கு அவன் பிள்ளைய நம்ம தாண்டா இருக்கும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு. எவனும் நாதி கிடையாது, எவனும் கிடையாது, வரமாட்டான். அற்ப தோல்விக்கு பயந்துருவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்லை சொத்தை நாளைக்கு அபகரிச்சனா, இல்லை ஊழல், ஒன்றும் இல்லை, பேசுன்னு தான் பேசியிருக்கேன். அப்போ என்ன பேசியிருக்கேன்? கொள்ள பேச்சு பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிக்கிட்ட குடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான். ஏன்? கொடுத்தா போயிடுவான். எதனால? இங்கே பேசல அங்கே போய் பேசிடுவான். எங்கே பேசிடுவான்? லண்டனில் பேசிடுவான், பிரான்ஸ் ஜெர்மனியில் பேசிடுவான். அங்கே தான் எல்லாரும் கூடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன், அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளராக வர. அதனால இங்கே பாரு, என் தலைவன் நீர் ஓட்டம் இருக்குல்ல நதியில், அதோட நீஞ்சி போனவன்ல, எதிர்நீச்சல் போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியாக எதிர்நீச்சல். தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை, அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. அது மாதிரி இந்த இடையூறுகள், ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றார், நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா, அது ஓம் பாதையில் வேற எவனோ போன பாதைன்றான். இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கின்றால் அண்ணன் சொன்னதான் நாம பாதை சரியானது, பயணம் தெளிவானது, நோக்கம் புனிதமானது, உன்னதமானது, லட்சியம் வலிமையானது, உயர்ந்தது, உழைப்பு உண்மையானது, உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம். அதனால் வெற்றி உறுதியானது. வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் சொல்வதுதான், ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம், நமக்கு போர்க்களம். அவர்களின் வெற்றி சாதாரணமானது, நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது. கட்சியில் நான், கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள். கட்சியே நான், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்திருங்க. பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான், காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா, அப்படி காலை வைக்கிற ஒரு இடம்தான் February 7 திருச்சியில் நடக்கிற மாநாடு. மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு. அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம்? என்னரும் தமிழ் மக்களே, உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே,
இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல, என் பரம்பரையே வரணும். என் அம்மா, என் தங்கை, என் தங்கச்சி, பொண்ணெடுத்தவன், மாமன், மச்சினை, என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதழ் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும். 101 ரூபா அப்பையோ, 1001 ரூபா அப்பையோ, பாக்கு அப்பையோ, வெத்தலை அப்பையோ, என்ன எனக்கு தெரியுது. நீ வர்ற எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்க வா. ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு, ஒரு தடவை வந்து பாரு. மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு. அதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நூத்தி 17 பெண்கள், 117 ஆண்கள், புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதில் 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். புது ரத்தம் ஊறாத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடை அணியாத, ஆயுதம் என்றாத மக்கள் இராணுவம் நாம் தமிழர் கட்சி. இது ஒரு அரசியல் புரட்சி படை. அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை.